வணக்கம். அன்பு உறவுகளுக்கு தேவர் சமுதாயத்தில் ஒரு அழகான லட்சணமான குணமான ஒரு பெண் அறிமுகப்படுத்துகிறோம். இவர் பார்த்திங்கன்னா இந்து தேவர் சமுதாயம் மறவர் கிளை கிடையாது. இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 14/11/1999. இப்போ இவங்க பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய உடன்பிறப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு சகோதரி, அவங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது. இவங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம். பெண் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆனால் நகை அப்படின்னா ஒரு 20 பவுன் தான் போடுவாங்க. ஆனால் பெண் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நல்ல ஒரு டிகிரி முடித்து விட்டு வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, உள்நாட்டில் வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, ஒரு லட்சணமான ஒரு அமைதியான குடும்பம் எதிர்பார்க்குறாங்க. இந்த வரன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இவங்களுடைய ஐடி 25 49 66 2,54,966. இவங்களுக்கு ஒரு நல்ல மணமகன் அமைவதற்கு எங்களுடைய ஒரு முயற்சி. சரிங்களா? தேவர் சமுதாயத்தில் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவர் சமுதாயத்தில் டாக்டர், இன்ஜினியர், பேர் சொல்லும் குடும்பங்கள், பெரிய தொழிலதிபர்கள், இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்கிறாங்க. அதனால் தேவர் சமுதாயத்தில் கிளை உள்ளவங்க, அதாவது தேவர் சமுதாயத்தில் தேவர் மறவர் கிளை இல்லாதவர்கள், கொண்டையங்கோட்டை தேவர்கள் கிளை உள்ளவர்கள் 18 கிளை இருக்குது. அப்புறம் அகமுடைய தேவர், அகமுடையில் சேர்வை, ராஜகுல அகமுடையர் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லர் பட்டம் பார்த்து முடிப்பாங்க. பிரமல கல்லர் கோயில் பார்த்து முடிப்பாங்க. அதாவது தேவர் சமுதாயமாக இருக்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன். இப்போ முக்குளத்தோர் சம்மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முதல் மனம், மறுமணம், நிறைய ஏகப்பட்ட வரன்கள் இருக்குது. நான் 30 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தேவர் சமுதாயத்திற்கு அதிகமான வரன்கள் இருக்கிறதுனால நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், இதே நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. 8012 ஆஃபீஸில் 2 நம்பர் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு ஆஃபீஸில் நீங்கள் பேசுனீங்கன்னா 10 to 6 தான் ஆஃபீஸில் இருப்பாங்க. என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்போனாலும் அனுப்பலாம். நீங்கள் உங்களுக்கு வரன் எதுவும் தேவைப்பட்டதுன்னா முதலாவதாக எங்களுடைய ஆஃபீஸில் வாட்ஸ்அப்பு இல்லை என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ, ஜாதகம், பால்ட்டா அனுப்பி வைத்து விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு ஒரு வரன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்போனாலும் எனக்கு கால் பண்ணலாம். சரிங்களா? நான் எடுக்கலைன்னா என்னுடைய ஆஃபீஸுக்கு ஃபார்வேர்டு கால் போவோம். அவங்க உங்களுக்கு தகுந்த பதில் சொல்லுவாங்க. ஆஃபீஸில் தகுந்த பதிலுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பேசி அனுப்பலாம். 8012 இது என்னுடைய நம்பர். இந்த 13னா என் கையில் இருக்கும், 12னா ஆஃபீஸில் இருக்கும். சரிண்ணா? இதுதான். வேறு ஏதாவது நீங்கள் என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு ஏதேனும் குறைகள், குற்றங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள். நாங்கள் அதை திருத்திக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அலுவலகத்தில் 20 பேர் இப்போ வேலை பார்க்குறாங்க. இன்னும் ஒரு 25 பேர் வேலைக்கு ஆள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இனி உங்களுக்கு அதிகமாக நபர்கள் நீங்கள் பதிவுனால கொஞ்சம் கால் எடுக்கலைன்னு எதுவும் நினைக்க வேண்டாம். அடுத்து 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு இன்னும் நிறைய ஆட்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நிறையா பதிவுகள் கொண்டு இருக்கிறது. உடனே நான் பண்ணித்தர்றேன். இந்த பதிவை நான் போடும் பொழுது ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஐடி கொடுக்குறேன். ஏன் இந்த ஐடி கொடுக்குறேன்னா, அந்த ஐடியில் இந்த பொண்ணு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். சில பேர் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் போடுறது எல்லாமே ஒரு பொய்யான இதை தான் போடுவாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பேர் பேசக்கூடிய விஷயங்களை அப்படியே நான் யூடியூப்பில் போடுவேன். எல்லோரையும் போட மாட்டேன். ஒரு சில விஷயங்களை போடணும். அது என்னுடைய கடமை. சரிங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. கொஞ்சம் பாருங்கள். ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். சரிங்களா? உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போ நான் சப்ஸ்கிரைபர் யாரையும் பண்ண சொல்கிறது கிடையாது. ஏன்னா நீங்களே பண்ணிடுறீங்க. நிறையா ஒரு 100 பேருக்கு மேலே டெய்லி பண்ணும்பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த பெண் திரும்பவும் சொல்கிறேன், இந்து மறவர் 26 வயது ஆகக்கூடிய இந்த பெண் நல்ல சிகப்பு, நல்ல லட்சணம், அழகு. இந்த பெண் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறாங்க. கூட பிறந்த ஒரே ஒரு சகோதரி. நகை 20 பவுன் போடுவாங்க. ஏன்னா 2ம் பொண்ணாக இருக்குது. சிலவர் மச்சனம் சொன்ன கேட்பீங்க இல்லையா? அதுக்காக தான் திரும்ப சொல்கிறேன். என்ன அதனால் பொண்ணு பிடித்திருந்து, பொண்ணு எல்லாருக்கும் பிடிக்கும்.
இந்த பொண்ணை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது. சரிதானா? அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. இந்த பெண்ணை எல்லோருக்கும் பிடிக்கும். குணம் அதை விட அப்பாட்ட நான் பலமுறை பேசுகிறேன். அப்பாவும் அருமையான குணம். அதனால் நல்ல அருமையான ஒரு இடமா இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பெண் தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள். எல்லாம் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி.